வாக்குத்தத்தத்தை நீங்கள் ஒவ்வொரு நாளும் அதை வைத்து நீங்கள் ஜெபிக்கிறீர்கள் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்த தொடர்ந்து ஆண்டவருடைய சமூகத்துல 2வது வாரத்துல நேற்றைய தினம் நம்ம சபையாரா இணைந்து நம்ம ட்ராக்ஸ் கொடுக்க நம்ம போயிருக்கிறோம். ட்ராக்ஸ் கொடுக்க பொருத்தனை பண்ணி இருக்கிறோம். ஆண்டவருடைய சிறுதானிய கிருபையில நேற்றைய தினம் சபை பெரியவர்கள் பாஸ்டர்மா எல்லாரும் சேர்ந்து இந்த பிரான்சிஸ் காலனியில இந்த ட்ராக்ஸ் கொடுக்க கர்த்தர் கிருபை செய்கிறார். கை தட்டி நல்லா உற்சாகமான சர்ச்சில் நின்று சாட்சி கொடுக்கறதே ஒரு பக்கம் இருந்தாலும் சமுதாயத்துல நின்று சாட்சி கொடுக்கிற அளவுக்கு நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆனா பேசாம இருக்க மாட்டாங்க, பேசுவாங்க. அதெல்லாம் நம்ம கண்டுக்கவே கூடாது. அல்லேலூயா. அதெல்லாம் நம்ம இயேசுக்காக ஓடும் போது நமக்கு கேலி உண்டு, கிண்டல்கள் உண்டு, நக்கல் உண்டு, நையாண்டி உண்டு, நம்மை பரியாசம் பண்ணுகிறவர்கள் உண்டு, நம்ம ஏளனமாய் பேசுகிறவர்கள் உண்டு, எல்லாம் உண்டு. ராஜா நம்மை பார்க்கிறவராய் இருக்கிறார். நமக்கான பிரதிபலன்களை அவர் தருகிறவராய் இருக்கிறார். பார்க்கலாம். இயேசுக்காக ஒரு படி நான் சமுதாயத்தில் நிற்கும்போது, என் வாழ்க்கையில என்னுடைய நேரத்தை நான் தரும்போது கர்த்தர் மகிமைப்படுறார். அவருடைய கண்கள் நம்மை விசேஷித்த உணவாய் பார்க்கிறது என்று பக்தர் சொல்கிறார். சரி, இன்னைக்கான தலைப்பு என்ன அப்படின்னா, அவர் கண்ணீரை துடைக்கிற ஒரு ஆண்டவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் கண்ணீரை துடைக்கிற ஒரு ஆண்டவராய் இருக்கிறார். இயேசு மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி அவர் அநேகருக்கு அவர் காட்சி கொடுத்தார். ஆனா ஆண்டவரோடு 3 வருஷம் 30 வயதுல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவருடைய ஊழியத்தின் தொடக்கத்தை 30 வயதில் அவர் தொடங்குகிறார். 3 வருஷம் ஊழியத்திலேயே உலக சரித்திரத்தை திருப்பின ஒரு தெய்வம், உலக சான்றை, உலக காலகட்டங்களை தன் மூலியமாய் வசப்படுத்தின ஒரு மகிமையான தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். கூட இருக்கிற 12 சீஷர்களும் கலப்பையில கை வச்சுட்டா நாங்க பின்வாங்க மாட்டோம் வேதத்துல இருந்தாலும் விட்ட படகுல ஏறியாச்சு, போட்ட வலையில எடுத்தாச்சு. இயேசுவை கொலை செய்துட்டாங்க, இயேசுவை கல்லறையில போட்டுட்டாங்கன்னு சொல்லி பேதுரு எல்லாருமே திரும்பி அவர்களுடைய பழைய வாழ்க்கைக்குள்ளாக அவர்கள் போய்விட்டார்கள். பேதுரு பாருங்க, அவனுடைய படகை விட்டு வந்தான், அவனுடைய வலையை விட்டு வந்தான். யோவான் சாணகன் அவனுடைய வலையை விட்டான், படகை விட்டான், தன் தகப்பனையை விட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியமான ஆரம்பத்தில் இருந்தவர்கள் இயேசு 3 வருஷத்துக்கு பின்பாக இயேசுவை மறுதலித்து அவர்கள் பழைய வாழ்க்கைக்கு திரும்புகிறார்கள். அப்ப பாருங்க, நான் கொஞ்சம் அதிகமாக நான் ரெஃபரன்ஸ் தருவேன், அதை நீங்கள் கவனமாக இருக்கும்படி நான் விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. முதலாவது பாருங்க, கண்ணீரை துடைக்கிறவர். எப்படி துடைக்கிறார் பாருங்க. யோவானின் புஸ்தகம் அதனுடைய 20வது அதிகாரத்தை நாம் வாசிக்க கேட்போம். யோவானின் புஸ்தகம் அதனுடைய 20வது வசனம், அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. The book of John chapter 20 verse 11. மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளாடை தரித்தவர்களால் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால் மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருந்ததை கண்டாள். 13 வாசிங்க. அவர்கள் அவரை நோக்கி, ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றால். அவர் வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை. 15 வாசிங்க. இயேசு அவளை பார்த்து ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். அல்லேலூயா. யாரை தேடுகிறார்? ஏன் அழுகிறாய்? பாருங்க, இயேசு மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினதற்கு அப்புறம் எந்த சீஷர்களுக்கு அவருக்கு தென்படல, அவர் காண்பிக்கவில்லை. இந்த மகதலேனாள் மரியாள் இடத்துல தான் கர்த்தர் முதலாவது காண்பிக்கிறார். அல்லேலூயா. இவள் ஒரு வேசியா இருந்தா, மகதலேனாள் மரியாள் ஒரு வேசி, ஒரு விபச்சாரத்தில் இருந்த ஒரு பெண்மணி தான் இந்த மகதலேனாள் மரியாள். இவள் தான் பாருங்க, சீஷர்கள், ஆண் மக்கள் சீஷர்கள் என்று சொல்லப்படுகிற முதல் சீஷனா இருக்கிற பேதுருவை விட்டுட்டு ஓடியாச்சு. இயேசுவை கொலை செய்து விட்டார்கள். இயேசுவை சிறைப்படுத்தி கொலை செய்து அவரை கொன்னாச்சுன்னு கேள்விப்பட்ட போதே 12 சீஷர்களும் துண்டை காலம் துணியை காலம் என்ன பண்ணிட்டாங்க? ஓடிட்டாங்க, பயந்து ஓடிட்டாங்க.
ஆனா இந்த மரியாள் மாத்திரம்தான் இயேசுவை தேடி அவள் நின்றாள். அல்லேலூயா. அதனால தேவதூதர் வந்து நிற்கிறாங்க. யாரப்பா தேடுறீங்க, யாரை தேடுறீங்க? ஆண்டவர் சொல்றார், நீ யாரை தேடுற? நான் இயேசுவை தேடுறேன், இயேசுவை எனக்கு கொடுங்க. பாருங்க, நம்ம அப்பா 6 அடிக்கு ஒரு இன்ச்சு கம்மின்னு சொல்லி வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். ஏசாமி இந்த அம்மாவால தூக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா முடியும். இந்த அம்மா ரொம்ப பெண்ணால என்னது பலவீனமான பாண்டம். ஆனா பாருங்க, இந்த மகதலேனா மரியாள் இயேசுவை தூக்கி சுமக்கணும்னு அந்த ஆர்வத்தில் ஆண்டவர் சொல்றார், உன் கண்ணீரை ஏன் அழற? நீ அழாதபடி உன் கண்ணீரை துடைக்க நான் வந்திருக்கிறேன் என்று சொல்றேன். அல்லேலூயா. இன்னைக்கு இயேசுக்காக கண்ணீர் விட விரும்புகிறீர்களா? இயேசுக்காக, என் ஆண்டவருக்காக நான் என்ன செய்வேன்? ஒரு சில காரியத்தை நம்ம வெளியே சொல்ல முடியாது. இன்னும் கண்ணீர் வடிச்சுட்டே இருக்கிறீங்களா? பிள்ளைகளை குறித்து கண்ணீர் வடிக்கிறீர்களா? பெற்றோரை குறித்து ஒரு சில பிள்ளைகள் கண்ணீர் வடிக்கிறீங்களா? ஒரு சில கணவன்மார்கள் ரொம்ப தார்மாரா இருக்கிற கணவன்மார்களை குறித்து நீங்கள் கண்ணீர் வடிக்கிறீர்களா? உங்களுடைய பிள்ளைகளை குறித்து நீங்கள் கண்ணீர் வடிக்கிறீர்களா? தொடர்ந்து ஆண்டவர் சொல்றார், பாருங்க, நீ அழாதபடி உன் கண்ணீரை துடைக்க நான் வந்திருக்கிறேன். அல்லேலூயா. உன் கண்ணீரை நான் தான் துடைக்க முடியும். மனிதன் ஒரு நாளும் எனக்கு ஆறுதல் சொல்ல முடியாது. மனிதன் ஒரு நாளும் என்னை தேற்ற முடியாது. மனிதர் ஒரு டைம் பீரியடுக்கு என்னை அவர்கள் ஆறுதல் படுத்தலாம். ஆனால் நித்தியமாக என்னை ஆறுதல் படுத்த என் எஜமானர் இயேசு ஒருவரால் மாத்திரமே முடியும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இயேசுவாமியால மாத்திரம்தான் என் கண்ணீரை துடைக்க முடியும். இன்னைக்கு வெளியே ஒரு சில காரியத்தை சொல்லவே முடியல. வெளியில ஒரு சில காரியத்தை சொல்லவே முடியல. பாருங்க, ஆண்டவருடைய பெரிதான கிருபையில எனக்கு இந்த இஸ்லாமியர்களை பார்த்துதான் ஆண்டவர் ஒரு தாவத்தை தரார். ஏன்னா கூட இருக்கிறவங்க எல்லாருமே இஸ்லாமிய ஜனங்கள். ஆண்டவருடைய பெரிதான கிருபையில நான் செஸ் விளையாடுவேன். ஆன்லைன் கேம் செஸ் எப்பயாவது நேரம் இருக்கும். அது என்ன அப்படின்னா, வெவ்வேறு தேசத்துல இருந்து அந்த செஸ் மேட்ச் விளையாட கனெக்ட் ஆவாங்க. கவனிங்க, அப்போ வெள்ளிக்கிழமை ஆடும் போது ஒரு பாலஸ்தீன்ல இருந்து ஒரு பையன் வந்து கனெக்ட் ஆனான். அப்போ எனக்கு மேட்ச் ஆடனே தோணல. அங்க நம்ம ஏன்னா அந்த கேம் ஆடும்போது கீழே சாட்னு ஒரு பாக்ஸ் இருக்கும். அங்கேயே பேசி அதுக்குள்ளேயும் பேசலாம். அதுக்குள்ளேயே ஒரு கான்வர்சேஷனை உண்டு பண்ணலாம். ஏன்னா வெறுப்பேற்றுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கான்வர்சேஷன் உண்டு பண்ணலாம். அப்போ அந்த சாட்ல அவனுக்கு காஸ்பிள் சொன்னேன். அந்த செஸ் விளையாடுற கேப்ல அவன் பேரு ஜார்டன். அப்பதான் பேர் இன்ட்ரோடியூஸ் பண்றேன். என் பேர் ஜேசன் சொல்லும்போது அவன் என் பேர் ஜார்டன். ஜார்டன் கிறிஸ்டியன். நோ ஐ எம் a strict முஸ்லிம் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணான் போல்டு லெட்டர். ஐ எம் முஸ்லிம் அப்படின்னு. அப்ப சொன்னேன், இயேசு உங்களை நேசிக்கிறான்னு சொல்லும்போது அவன் சொன்னான், உன்னை விட இயேசு எனக்கு ரொம்ப நல்லா தெரியாது அப்படின்னு சொன்னான். அப்ப நான் சொன்னேன், இயேசு அப்படி ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லும் போது, இயேசுவை நான் நம்புறேன். அவர் நல்ல குட் மெசஞ்சர். அந்த வார்த்தை அவங்க நல்லா பயன்படுத்துறாங்க. மெசஞ்சர், அவர் வந்து இறை தூதர், அவரை நான் நல்லா நம்புறேன் அப்படின்னு சொன்னான். அப்ப நான் சொன்னேன், இல்ல அவரு இறை தூதர் அல்ல, அவர் ஒருவர் மாத்திரம் அல்லது அவர் ஜீவிக்கிற ஒரு ஆண்டவர். அவன் எனக்காக ஜீவனை தந்த ஒரு ஆண்டவர். அவரை நீ நம்பு ஜார்டன் அப்படின்னு சொல்லும் போது, நீ தப்பான ஒரு வழியில இருக்கிற. அவன் சொல்றான், அந்த ஜார்டன் பையன் சொல்றான், நீ தப்பான ஒரு உபதேசத்துல இருக்கிற, உனக்காக நான் துவா பண்ணிக்கிறேன், அல்லாஹ் உனக்கு நல்ல ஞானத்தை கொடுப்பாரு அப்படின்னு சொன்னான். ஆமென். அப்ப நான் சொன்னேன், இல்ல நீ இயேசுவை நம்பி பாரு, நான் தப்பா முட்டாளாவே இருக்கிறேன், நீ ஒரு வாட்டி இயேசுவை நம்பி பாரு அப்படின்னு சொல்லும் போது, இயேசுவை உன்னை விட நீ இயேசுவை உனக்கு எவ்வளவு தெரியுமோ அதை படி ஒரு படி மேலே எனக்கு இயேசுவை தெரியும் அப்படின்னு சொன்னான். அப்ப நான் சொன்னேன், நீ கிறிஸ்தவன் தானே? அப்ப சொல்றேன், எதுக்கு முஸ்லீம் சொன்னேன் அப்படின்னு சொன்னேன். அப்ப பாருங்க, அந்த இடத்துல இருக்கிறவங்க அவ்வளவு வைராக்கியமா இருக்கிறாங்க. அவங்களுடைய அந்த நபிமார்கள்லாம் வந்து சொல்லி வச்சிருக்கிறாங்க, ஒண்ணு அல்லாஹ்வை ஆராதிக்கணும், அதுக்கப்புறம் இயேசுவை அவர் ஒரு நல்ல இறை தூதர் என்கிற ஒரு இதுவை வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஆமென். சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப பாருங்க, இந்த மரியாளுடைய கண்ணீரை கர்த்தர் துடைக்கிறார். இரண்டாவது பாருங்க, யார் கண்ணீரை துடைக்கிறார்னு சொல்லி லூக்காவின் புஸ்தகத்துல பாருங்களேன். லூக்காவின் புஸ்தகம் அதனுடைய 24வது அதிகாரத்துல வாசிப்போம். லூக்காவின் புஸ்தகம் 24. இந்த மகதலேனா மரியாளை குறித்து ஃபர்ஸ்ட் நான் சொல்லியிருந்தேன். அவருடைய கண்ணீரை ஆண்டவர் துடைக்கிறார். உயிர்த்தெழுதலுக்கு பின்பாக முதலாவது காட்சி கொடுக்கிறார் இந்த மகதலேனா மரியாளுக்கு. அதுக்கப்புறம் நீங்க வேதத்துல வாசிக்கும் போது, இந்த மகதலேனா மரியாளுக்கு தான் 7 விதமான ஆவி பிடித்திருந்தது என்று வேதத்துல நீங்கள் வாசிக்க முடியும். மார்க்கின் புஸ்தகத்துல தான். சரி, வாசிங்க. லூக்காவின் புஸ்தகம் 24வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை வாசிக்க கேட்போம். லூக்கா 24:17. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுள்ளவர்களாய் வழிநடந்து கவனிங்கம்மா, ஒருவருக்கொருவர்
ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்கிற காரியங்கள் என்னவென்று சொல்லிக் கொடுக்கிற காரியங்கள் என்னவென்று அர்த்தம் வாசிங்கன்னா, அவர்களில் ஒருவனாகிய கேயாப்பா என்பவர் பிரதியுத்தரமாக நாட்களில் எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராய் இருக்கிறாரோ என்றார். அடுத்து வாசிங்க. அவர் எவைகள் என்றார். அதற்கு அவர்கள் நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே. நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே. நல்லா கவனிங்க. 24:17 துக்கத்தோடு அவர்கள் போனார்கள். நடக்கும் போதே துக்கமாய் அவர்கள் நடக்கிறார்கள். எதனால துக்கமாய் நடக்கிறார்கள்? இயேசுவை கொலை செய்து விட்டார்களாமே. இயேசு என்கிற ஒரு போதகரமா நம்முடைய போதகரை கொலை செய்து விட்டார்களாமே. அவரை வந்து கல்லறையில வச்சுட்டாங்களாமே அப்படின்னு ஒரு பக்கம் ஜனங்கள் சொல்லுகிறாங்க. இன்னொரு பக்கம் ஜனங்கள் சொல்லுகிறார்கள் அவருடைய சீஷர்களுக்கு அவர் காட்சி கொடுக்கிறார் என்று சொல்லுகிறார். இன்னொரு ஜனங்கள் சொல்லுகிறார் இல்ல அவர் மரித்து விட்டார் என்று சொல்லுகிறார். இதெல்லாம் அவர்கள் கேட்கும் போது அவர்கள் துக்கத்தோடு எம்மாவூர் சீஷர்கள் துக்கத்தோடு போகும்போது ஆண்டவர் அவர்களுக்கு காட்சி கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றார் பாருங்களேன், துக்கத்தோடு ஏன் போகிறீங்கப்பா? துக்கத்தோடு ஏன் போகிறீங்க? இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம வாழ்வாதாரத்துல துக்கத்தோடு நம்ம வாழ்க்கையை நடத்துறோமா? இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க. இவ்வளவு பெரிய ஒரு தெய்வத்தை இன்னைக்கு நம்ம ஆராதிக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப சந்தோஷமா ஆண்டவரை வந்து ஆராதித்து போவது எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. ஆனா வாட் அபவுட் the next day, அந்த வீக்கெண்ட்ல வேலை ஸ்தலத்துல ஆண்டவரை அறியாத ஜனங்களோடு நம்ம இணைந்திருக்கும் போது அவங்களுடைய பழைய காரியங்களை பேசுவார்கள். அவர்களுடைய குடும்பத்தின் காரியத்தை பேசும்போது நீங்க எப்படி இருக்கிறீங்க? உற்சாகமா இருக்கிறீங்களா? இல்ல துக்கத்தோடு நீங்களும் சொல்றீங்களா? உங்களுடைய துக்கத்தோட உங்களுடைய துக்கமான காரியத்தை நீங்க பேசுறீங்களா? சுசிலாமா சொல்லியிருந்தாங்க பாருங்க, என்கிட்ட இல்லைனால என்ன சொல்லுவேன், நான் இருக்குன்னு தான் சொல்லுவேன். நம்ம எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும், நம்ம எவ்வளவுதான் வேதனையில இருந்தாலும், எவ்வளவுதான் நம்ம பாடுகள்ல இருந்தாலும், எவ்வளவுதான் நமக்கு கண்ணீர் விட்டாலும் ஆண்டவருடைய பாதத்துலதான் வைக்கணுமே தவிர ஒரு மனித நேரத்தில் சொல்வதற்கு நமக்கு தேவை கிடையாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீங்க ஆண்டவர் இடத்துல கண்ணீர் விடும்போது, ஆண்டவர் இடத்துல பிரச்சனைகளை சொல்லும் போது, ஆண்டவருடைய இடத்துல கண்ணீர் விட்டு அழும்போது அவர் வேதம் சொல்கிறது துருத்திகளை நிரப்புகிற ஒரு நல்ல தெய்வமா இருக்கிறார். என் கண்ணீருக்கு பதில் உண்டு. ஒரு நாளும் நான் என் கண்ணீரை ஒரு நாளும் அவர் அசட்டை பண்ணி போகிற தெய்வமே கிடையாது. நீங்க வேதத்துல வாசிக்கும் போது அந்த உட்கார்ந்து சாப்பிடுறாங்க ஒரு ஸ்திரீ வந்து சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு கொஞ்சம் அப்பம் தாரு. அப்ப சொல்றாரு, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்கவே நான் வந்திருக்கிறேன், நாய்களுக்கு போட முடியாதமா சொல்லும் போது அவர் சொல்ற, எப்பா சாப்பிடல மேஜையில இருந்து கீழே விழுகிற ஒரு சில துணிகைகள் நாய்கள் தின்னாதோ என்று சொல்லும்போது ஆண்டவரே அவன் அசர வைக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஏசாமியா அசர வைக்கிறா. அவ அந்த துணிகையில உட்கார்ந்து சாப்பிடும் போது விழும்போது அவர் சொல்ற, எப்பா கொடுங்க. ஆண்டவர் சொல்ற, நாய்களுக்கு கொடுக்க முடியாது, இஸ்ரவேலுக்காக நான் வந்திருக்கிறேன், என் ஜனத்தை மீட்டெடுக்க நான் வந்திருக்கிறேன். அவன் சொல்ற வார்த்தை, அந்த துணிகையில அந்த மேஜையில இருந்து விழுந்த சின்ன துண்டு நாய் சாப்பிடுவேப்பா, அந்த நாயா என்னை நினைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்ற. அல்லேலூயா. இன்னைக்கு எவ்வளவு பேர்கிட்ட அந்த தாழ்மை இருக்கிறது. தாழ்மையில நம்ம பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர்கிட்ட தாழ்மையா நம்ம போய் ஒவ்வொரு நாளும் நம்ம நிற்போமானால் கர்த்தருடைய கண்கள்ல நமக்கு தயவு கிடைக்கும். அல்லேலூயா. ஆண்டவருடைய கண்கள்ல தயவு கிடைக்கும். அப்ப எவ்வளவு பெரிய ஆள் நமக்கு முன்பாக இருந்தாலும் கர்த்தர் அங்க நின்று யுத்தம் பண்ணிடுவார். நமக்கு கர்த்தர் எவ்வளவு முரட்டாட்டமான ஆட்களை கர்த்தர் மகிமையான ஆளை மாத்தி இருக்கிறாருங்க. மோசேயை குறித்து வேதம் சொல்கிறது, ஒரு மனிதனை அவனே அடித்து, அவனே கொன்று, அவனே குழியை தோண்டி புதைக்கிறான் மோசே. ஆனா ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார், இவனை போல ஊமை உண்டவன் யாராவது உண்டாப்பா அப்படின்னு சொல்லி. இந்த ரட்சிப்பு என்பது எப்பேற்பட்ட மனுஷனையும் ஒண்ணுமில்லாத மனுஷனா மாத்திருப்பார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, இயேசுவை தேடும் போது கண்ணீரை அவர் துடைக்கிறார். வழி அருகே போகும்போது கண்ணீர் விட்டு எம்மாவூர் சீஷர்கள் போகும்போது அங்கேயும் வந்து கண்ணீரை அவர் துடைக்கிறார். மூன்றாவது பாருங்க, யோவானின் புஸ்தகம் அதனுடைய 21வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். யோவானின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. இவைகளுக்கு பின்பு இயேசு மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். மூன்றாவது அவர் தென்படுறார் சீஷர்களுக்கு. 14 வாசிங்க. 21 14. இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு தம்முடைய சீஷருக்கு அருளின தரிசனங்களில் மூன்றாவது தரிசனம். இது மூன்றாவது தரிசனம். மூன்றாவது அவர் தென்படுகிறார். வாசிங்கண்ணா. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாய். 17 வாசிங்க. மூன்றாம் தரம் அவர் அவரை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய
நசரேயனாகிய சீமோனே, சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாய் நீ என்னை நேசிக்கிறாயா என்ற பாருங்க. தொடர்ந்து 3 தடவை ஆண்டவர் கேட்கிறார். இந்த பேதுருவை, முதல் சீசனா இருக்கிற பேதுருவை, சீமோன் என்று பாடுகிற பேதுருவை ஆண்டவர் கேட்கிறார். அப்ப பாருங்க, ஏன்னா விசுவாசிகளின் தகப்பன், நல்ல விசுவாசத்தோடு இருக்கிறான், முதல் சீசனா இருக்கிறான். ஆண்டவரை மரித்ததற்கு பின்பு விசுவாசம் பின்மாற்றத்திற்கு அவர்கள் போகிறார்கள். நல்லா கவனிக்கணும், பின்மாற்றத்திற்கு அவர்கள் போகிறார்கள். இயேசுவை நம்ம தொடர்ந்து ஆராதிக்கும் போது, தொடர்ந்து நம்ம இயேசு மீது அன்பு கொள்ளும் போது நமக்கு நல்ல விசுவாசம் இருக்கும், நமக்கு நல்ல வைராக்கியம் இருக்கும், இயேசுப்பா மேல நல்ல நம்பிக்கை இருக்கும். ஆனா நம்ம பின்மாற்றத்துக்குள்ளாக போகும்போது பிசாசு நம்ம ஒரு பெரிய கடிவாளத்துல போடுவான். நீ தப்பு பண்ணிட்டியே, நீ இயேசு இன்னும் மன்னிப்பாரா, நீ இந்த தப்பு பண்ற, நீ இந்த காரியத்துல விழுந்து கிடக்குற, நீ இந்த காரியத்துல எல்லாம் போய் பேசி இருக்கிற, நீ இந்த காரியத்துல எல்லாம் சரியா இல்ல. அதுக்கப்புறம் நம்ம ஒரு சில காரியங்கள் இப்படி நடக்கும்போது முதலாவது சர்ச்சுக்கு வரத கட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் வேத வாசிக்கிறத கட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஜெபிக்கிறத கட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் நல்ல ஃபெல்லோஷிப்பான இருக்கிற ஆட்கள் இடத்துல கட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா பிசாசு என்ன பண்ணிடுவான், அவனுடைய வலையில சிக்க வச்சிருவான். அல்லேலூயா. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் என்று வேறொன்று இருக்கும். அவனுக்கு கொஞ்ச காலம் இருக்கிறபடியால் அவன் தன் முழு பலத்தை பிரயோகப்படுத்துகிறான். அல்லேலூயா. அவனுக்கு கொஞ்ச காலம் இருக்கிறபடியால் முழு பலத்தை அவன் பிரயோகப்படுத்துகிறான். யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி, சிங்கத்தை போல அவன் வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா பாருங்க, பின்மாற்றத்துக்குள்ளாக போனாலும் எங்க அப்பா பாருங்க, இயேசுவை மறந்து விட்ட வலையை எடுத்து, விட்ட படகை எடுத்து மீன் பிடிக்க போயிட்டாங்க. வேதம் சொல்கிறது அவர்கள் கடல்ல மீன் பிடிக்க போனாங்க. இயேசுவை இங்க மீனை பொறிச்சிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு சீசருக்கு. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. நீ என்னை விட்டு போயிட்டல போடான்னு சொல்ற ஆண்டவர் அல்ல, தன் பக்கமாய் நம்ம இழுத்து கொள்ளுகிற ஒரு தெய்வத்தை நம்ம ஆராதிக்க வேண்டிய. ஆமென். ஆமா பாருங்க, ஆண்டவர் கேட்கிறார், பேதுருவே என்னை மறந்துட்டியா, என்னை நேசிக்கிறியாப்பா? பின்மாற்றத்துக்குள்ளாக இன்னைக்கு நம்ம போயிருப்போமானால் கர்த்தர் இன்னைக்கு நம்மோடு கூட பேசுற வார்த்தை, நீ இன்னும் என்னை நேசிக்கிறாயா? அல்லேலூயா. என்னை நேசிக்கிறாயாப்பா? யார் சொல்ல முடியும்? ஒருத்தர் நமக்கு துரோகம் பண்ணிட்டு போகும்போது அவனை நீ என்னை நேசி, அவன் முகத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க முடியுமா? அந்த அளவுக்கு நோ சான்ஸே கிடையாது. நான் பாஸ்டர் நம்ம கரெக்ட் தானே? நான் எனக்கு ஒருத்தன் துரோகம் செஞ்சுட்டு போறான், அவனை நான் பார்க்க விரும்புவேன், ஆண்டவர் இவனை அடியும் தான் நான் ஜெபம் பண்ணுவேன். அப்படிதான் நம்ம ஒரு மாம்சரி ரீதமான ஒரு எண்ணம். ஆனா நம்ம ஆண்டவர் எவ்வளவு மகிமையான தகவல் பாருங்க. அவர் கூட 3.5 வருஷம் ஊழியத்துல இருந்து அவர் விட்டு போயிட்டாங்க. ஆனா ஆண்டவர் வந்து கேட்கிறாரு, நீ என்னை நேசிக்கிறாயா? 1 வாட்டியா 2 வாட்டியா 3 வாட்டி கேட்கிறாரு, என்னை நீ நேசிக்கிறாயா? பேதுருவே, சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாய்? பின்மாற்றத்திற்கு போனாலும் என்னை தேடி வருகிற ஒரு நல்ல தெய்வம். அல்லேலூயா. அதுக்கப்புறம் நீங்க தொடர்ந்து வாசிச்சீங்கன்னா ஆண்டவர் பேதுருக்கு எத்தனை மீன்களை கொடுத்தாராம்? 153 மீன்கள் வேதத்துல இருக்கிறது. 153 பெரிய பெரிய மீன்கள் பிடித்தான் என்று வேதம் சொல்லுது. 153 அதனுடைய பின்னணி நீங்க பார்க்கும்போது 100 யூதர்களுக்கு பரிபூரணம், 50 புறஜாதிகளுக்கு பரிபூரணம், 3 திருத்துவதற்கு பரிபூரணம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 153 மீன்களை அவர்கள் பிடிக்க ஆண்டவர் கிருபை தருகிறார். 100 என்பதற்கு யூதர்களுடைய பரிபூரணம், 50 நான் கேட்பேன், 50 என்பது புறஜாதிகளுக்கு பரிபூரணம், 3 என்பதற்கு திருத்துவத்தின் பரிபூரணம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொன்னு பாருங்க, யாருடைய கண்ணீரை துடைக்கிறான்னு சொல்லி லூக்காவின் புத்தகம் 24வது அதிகாரத்துல 36வது வசனத்தை வாசிங்க. 24:36 லூக்காவின் புத்தகம். இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவிலே நின்று அவர்களுக்கு சமாதானம் என்றார். அல்லேலூயா. அவர்களுக்கு அவர் சமாதானம் என்றார். வேதம் சொல்லுகிறது அவர் சமாதான பிரபு. ஆமென். அவர் ஆலோசனை கர்த்தா, அவர் நித்திய பிதா, அவர் சமாதானத்தை கொடுக்கிற ஒரு ஆண்டவர், அவர் சமாதானத்தை கொடுக்கிற ஒரு இரட்சகர், அவர் சமாதானத்தை கொடுக்கிற ஒரு மீட்பர். எவ்வளவு பெரிய சமாதானம்! இன்னைக்கு உலகம் கொடுக்காத சமாதானம், பணம் கொடுக்காத சமாதானம், நகை கொடுக்காத சமாதானம், தாய் தகப்பன் கொடுக்காத சமாதானம், வாழ்க்கையில செல்வங்கள் மிக்கவர்கள் கொடுக்காத சமாதானம் இனி இயேசு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அதனால தான் சொன்னார், உங்களுக்கு சமாதானம். ஏன்னா சமாதானம் அவராலதான் வரும். ஆமென் சொல்லுவாங்க. ஆமென். சமாதானம் இயேசுவின் மூலமா தான் வரும். நமக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் நீங்க ஆண்டவரோடு எப்படி ஐக்கியமா இருக்கிறீங்கன்னு சொல்லி உங்களுடைய பிரச்சனையில தெரிஞ்சிடும். நீங்க எவ்வளவு சமாதானமா இருக்கிறீங்க, அந்த சமாதானம் தான் நமக்கு ஒரு சாட்சி. ஆமென். ஜனங்கள் கேட்கணும், புறஜாதி கேட்கணும், இயேசுவை அறியாதவர்கள் கேட்கணும், இவ்வளவு பிரச்சனை இருக்கு, எப்படிங்க அமைதியா இருக்கிறீங்க? அந்த சாட்சி யாரை வாங்கி இருக்கிறீங்க? பாஸ்டர் வாங்கி இருப்பாரு. ஆமென். பாஸ்டர்
வாங்கியிருப்பாங்க. அந்த சாட்சி நம்ம வாங்கிடணும். ஆமென். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் ஒண்ணுமே நடக்காத மாதிரி இருக்கிறீங்களே, எவ்வளவு உங்க வீட்டுல பிரச்சனை நடக்குது, அமைதியா இருக்கிறீங்களே, இது மாதிரி ஒரு சாட்சி வாங்கணும்னு எனக்கு ஆசை. யாருக்கு ஒரு ஆசை? கை உயர்த்துங்க பார்க்கலாம். இவங்களுக்கு ஆசை இல்லை. நல்ல கை உயர்த்துங்க. எவ்வளவு பிரச்சனை இருக்கு, ஒண்ணுமே நடக்காத மாதிரி இருக்கிறீங்களே. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில இருந்தா என்னது? சமாதானம். ஏசப்பா தான் சமாதானம். சபையில இருந்துட்டு தான் சமாதானம். இயேசுவை தேடுகிறதுல தான் சமாதானம். பாருங்க, நேத்து எனக்கு தூக்கமே இல்லை. ஆண்டவர் முன்பா நான் என்று சொல்றேன், பெருமையா சொல்ல. ஆண்டவர் பார்க்கிறார். ஏன்னா காலையில எழுந்து அங்க இருந்து இங்க இருந்து எங்க போனோம்? நம்ம கீழ்பாக்கு போயிட்டு அங்க வந்து ட்ராக்ஸ் வாங்கிட்டு இங்க வந்து மறுபடியும் ட்ராக்ஸ் வாங்கிட்டு வரதுக்கே ஒரு டைம் ஆயிடுச்சு. அப்புறம் இங்க இருந்து அந்த ட்ராக்ஸ் கொடுத்தோம் 4:30 மணி வரைக்கும். ட்ராக்ஸ் கொடுத்துட்டு அங்கிலோட ஷர்ட் இங்க இருந்து பர்ஷவாக்கத்துல போயிட்டு இங்க இருந்து பர்ஷவாக்கத்துல அங்க இருந்து அங்க ஒரு பேண்ட் எடுத்து அங்க இருந்து இங்க அதுக்கப்புறம் 7:30 மணிக்கு சர்வீஸ் நடக்க, அதுக்கப்புறம் வந்து இங்க பாட்டு எடுக்க, அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் ரெடி பண்ண, அதுக்கப்புறம் மெசேஜுக்கு ஜாப் பண்ண. ஆனாலும் ஆண்டவர் 4:30 மணிக்கெல்லாம் எழுதிட்டார். அல்லேலூயா. டயர்டா இருக்கும், நமக்கு தூங்கலாம் போல இருக்கும். ஆனா இயேசுக்காக ஓடுற அந்த வைராக்கியம், அந்த வாஞ்சை நமக்குள்ள வரும்போது உள்ளத்துல ஒரு சமாதானம். யாருக்காக ஓடுறேன்? இயேசுக்காக நான் ஓடுகிறேன். அந்த சமாதானம். ஆமென். உலகம் கொடுக்காத சமாதானம். பாக்கெட்ல 10 லட்சம் ரூபாய் இருந்தும் அது கொடுக்காத சமாதானம் இயேசு கொடுக்க வல்லவர். அல்லேலூயா. அந்த கை தட்டி ஆண்டவரை நினைச்சு பார்க்கலாம். தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம் இன்றைக்கு. சாதாரண தெய்வத்தை நீங்களும் நான் இன்னைக்கு ஆராதிக்கவில்லை. எல்லாவற்றிலும் கொஞ்சம் ஞானத்தோடு இருக்கிற வைராக்கியத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ரொம்ப வைராக்கியமாவும் இருந்து புறஜாதிகள் ஆண்டவரை அறியாதவங்க கிட்ட கெட்ட சாட்சி வாங்கிடவும் கூடாது. ஆமா, பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம்லாம் இருக்கு. ஒரு சிலர் அதெல்லாம் தாண்டி பின்னாடி இருக்கிற குப்பமேட்ல போய் வேற சாட்சிகள்லாம் நம்ம பார்க்கணும். சரி, ஒரு காரியமா நான் சொல்லிட்டு வந்திருக்கிறேன். இன்னொரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். யோவானின் புஸ்தகம் அதனுடைய 20வது அதிகாரம் அதனுடைய 27வது வசனத்தை வாசிங்க. எதுக்கு யார் கண்ணீர் படைக்கிறாரு பாருங்க. 20:27. பின்பு அவர் தோமாவை நோக்கி நீ உன் விரலை இங்கே நீட்டி கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியாராமல் விசுவாசியாயிரு என்றார். பாருங்க, அவிசுவாசத்துல கர்த்தரை நம்பியாச்சு, ஆண்டவருக்கு ஊழியம் செஞ்சாச்சு, ஆண்டவரோடு 3 வருஷம் ஊழியத்துல செஞ்சாச்சு, கூட இருந்து எல்லாவற்றையும் பார்த்தாச்சு. ஆனாலும் என்ன இருக்கு இன்னைக்கு? அவிசுவாசம். தோமாவுக்கே இருந்ததாமே அவிசுவாசம். நம்ம பிரச்சனை, ஒரு தேவை வரும்போது நமக்கு அவிசுவாசம் வருது, ஒரு வியாதி வரும்போது நமக்கு அவிசுவாசம் வருது, ஒரு சண்டை வரும்போது நமக்கு அவிசுவாசம் வருது, ஒரு துரோகம் நடக்கும்போது நமக்கு அவிசுவாசம் வருது. பாருங்க, ஆண்டவரோடு கூட இருந்தவர் தோமா. ஆமா, சந்தேகப்படுற இந்த சென்னையில தான், இந்த தமிழ்நாட்டுக்கு தான் ஆண்டவர் தோமாவை அனுப்பி இருக்கிறார். பாருங்க, சந்தேகப்படுற ஆளுங்க இடத்துல தான் யார் அனுப்புவாரு? சந்தேகப்பட்ட ஆள அனுப்புவார். பாருங்க, இந்த தோமாவுடைய பெரிய ஒரு இது நான் கேள்விப்பட்டது என்ன அப்படின்னா, தோமா தண்ணி குடிக்கும் போது அவருடைய கிளாஸ்ல இருந்த தண்ணீரை அது தூக்கி அப்படி ஊத்துனாராம். அப்படி தண்ணி அப்படியே நின்றுச்சான் மேல. அவன் அதை பார்த்துதான் 4 பேரு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான். அந்த அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்தவர் தோமா. அல்லேலூயா. தோமா அப்படிப்பட்ட காரியத்தை செய்த. தோமா வந்து இறங்குனது கேரளா, முடிச்சது தமிழ்நாடு. இந்த 2 இடத்துல பிஜேபி ஆளுங்க போராடுறாங்க, இன்னைக்கும் பிடிக்க முடியல. அல்லேலூயா. ஏசப்பார் எனக்காக என் ஆண்டவர் எவ்வளவு ஆண்டுகளுக்கு முன்பாக தோமாவை விலக்கரியமாய் கொடுத்து விட்டு போயிருக்கிறார். இந்த சென்னைக்கு ஆமென் ஒரு பெரிய எழுப்புதல், ஒரு பெரிய நோக்கம் இல்லாமல், ஒரு பெரிய முகாந்திரம் இல்லாமல் ஆண்டவர் சென்னை பட்டணத்திற்கு சைதாப்பேட்ல ஆண்டவர் ஆமா இந்த தோமாவை கொடுத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நோக்கம் இல்லாமல் எதையும் செய்ய மாட்டார் எங்க அப்பா. ஆமென். வேதம் சொல்லுகிறது, யாரை அவர் அழைத்தாரோ அவர்களை முன்குறித்திருக்கிறார். யாரை முன்குறித்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். யாரை நீதிமானாக்கினாரோ அவர்களை மேன்மைப்படுத்தி இருக்கிறார் இயேசு. அல்லேலூயா. அவரை மேன்மைப்படுத்ததானே ஆண்டவர் வைராக்கியமா இருக்கிற. ஒரு நாளும் ரிவார்ட் அவார்ட் கொடுக்காம அப்படியே சரி போ அப்படின்னு சொல்ற ஆண்டவர் அல்ல. அவர் நம்மை பிரதிபலமாய் வைக்க விரும்புகிறவர். அநேகருக்கு மத்தியில் ஆசீர்வாதமாய் நல்ல சந்தோஷமாய் வைக்கதான் ஆண்டவர் நம்மை இன்றைக்கும் அழைக்கிறார். அதுக்கு நம்ம உட்பட்டு அவர் பின்னாடியே போயிடணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல பின்னாடியே இயேசுவே தொடர்ந்து போக 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 போக
அவருடைய வாழ்க்கை மதுரமாய் மாறுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தத்தை மறவாதபடி ஒரு நாளும் வாக்குத்தத்தத்தை தொடர்ந்து வாசிங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்க. விசுவாச பட்டியல்ல பாஸ்டர் தொடர்ந்து பேசிட்டு வராரு. நீங்க தொடர்ந்து ஜெபிக்கும்படி, ஆண்டவருடைய காரியத்துல நீங்கள் உண்மை உத்தமமா இருக்கும்படி ஆமை சபையாராய் நாங்கள் விரும்புகிறோம். கர்த்தருடைய